இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரசரசா அம்மா, யாரும்மா இவங்க? சாமியார் மாதிரி இருக்காங்க. இவங்க பெரிய முருக பக்தையா. இவங்கள நான் கோயில்ல பார்த்தேன். கோயிலுக்கு வந்தவங்க எல்லாம் இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி விபூதி வாங்கிட்டு போனாங்க. நம்ம ரேவதி உசுருக்கு போராடிட்டு இருக்கால, இவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணா அவளை காப்பாத்திர முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சியா. அதனாலதான் இவங்களை கூட்டிட்டு வந்தேன். அப்படியாம்மா? அம்மா, நீங்க போய் என் பொண்ணுக்கு உங்க கையால விபூதி வச்சு விடுங்க. உங்க ஆசையாலையும் முருகன் அருளாலையும் என் பொண்ணு நல்லபடியா உயிர் பிழைச்சு வரணும். மாமா, ஐசியூக்குள்ள கண்டவங்க எல்லாம் போக கூடாது. இவங்க போய் தான் விபூதி வச்சு விடணுமா? அத நாமளே கொண்டு போய் வச்சு விட முடியாதா? இவங்கள விபூதியை கொடுத்துட்டு போக சொல்லுங்க, நாமளே வச்சு விடலாம். சந்திரா, கொஞ்சம் வாயை மூடு. அவங்க பெரிய முருக பக்தன்னு அம்மா சொல்றாங்க. அவங்கள போய் உள்ள போவான்னு நீ சொல்ற? அவங்க விபூதி வைக்கிறது நீ விபூதி வைக்கிறது ஒண்ணாகுமா? கொஞ்சம் பேசாம இரு. சந்திரா, விடு, பிரச்சனை பண்ணாதே. வாங்கம்மா, வாங்க. விவதம்மா, என் பேத்தி ரேவதி குண்டடிப்பட்டு எப்படி படுத்து கிடக்குறான்னு பாருங்க. அம்மாடி தங்கம், நீங்க தாம்மா உங்க கையால அவளுக்கு விபூதி பூசி உங்க அருளால அவளை பொழைக்க வைக்கணும்மா. நீங்க தாம்மா அவளை பொழைக்க வைக்கணும். சரிம்மா. எம்பெருமான் முருகன் அருளால உங்க பேத்தி சீக்கிரமே குணமாயிடுவா. தீர்க்காயுசா வாழ்வா, கவலைப்படாதீங்க. அம்மா, நீங்க சொன்ன அருள்வாக்கு அப்படியே பலிக்கட்டும்மா. நீங்க சொன்ன மாதிரி என் பேத்தி பொழைச்சி எழுந்திருச்சு வரணுமா. கண்டிப்பா குணமாயிடுவா, கவலைப்படாதீங்க.